பில்டிங் கட்டும்போது இந்தமாரி சங்கன் வர ஏரியாவில் காங்கிரீட் போர் பண்ணுவோம், ஸ்டீல் வைப்போம், கவர் பிளாக் வைப்போம். ஓகேவா? இதெல்லாம் மீறி காங்கிரீட் வந்து 3rd ஃப்ளோர் இது ஐஸ்லரி மேலே வரத்துக்காக கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி பிளான்ட்லேருந்து வரது லாங் 1/2 hour 3/4 hour டிராஃபிக் பார்த்து 1 hour ஆகிடும். இங்கே வந்தவுடனே அந்த ஸ்லம்ப்லாம் பார்த்திங்கன்னா டைட் ஆகிட்ருக்கும். ஸோ அதில் வந்து அட்மிஷன் இருக்கிறதுனால டைட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இருந்தும் மேலே பம்ப் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுவாங்க தண்ணி. வேலை அந்த டைமில் முடியறதுக்காக பண்ணுவாங்க. வேலை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பி பார்த்தோன்னா சங்கில் தண்ணி தேங்கி வைக்கும்போது கீழே நல்லா ஓலைக்கொட்டாயில் தண்ணி ஒழுவோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னு தனியாக அந்த இது பண்ணுவாங்க, வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட்டு. அது என்ன சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் பைப் வச்சு பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபோம் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இது, அந்த மெத்தட் என்ன பண்ணுவாங்க, ஹோல்ஸ் போட்டு அது வழியாக ஃபோம் இன்சர்ட் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் மைனர் கிராக்ஸ் இருக்கோ அது வழியாக அந்த நுரம் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஃபோம். இது பார்த்தோன்னா காஸ்ட்லி, ஓவர் காஸ்ட்லி இது. ஸோ இதெல்லாம் பண்ணி தேவையில்லாத ஒரு செலவு. மேஜராக வந்து எல்லா பில்டர்ஸ் என்ன தரம் பண்ணுறாங்க, அந்த டைமில் முடிச்சிடணுன்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நிதானத்தோட அந்த ஸ்லம் டெஸ்ட்டு இப்படி இருக்கணும், கொஞ்சம் பண்ணணும். மேக்ஸிமம் அந்த சங்கல் ஏரியா வந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா சங்கல் ஏரியா தான் வந்து தண்ணி வந்து எப்போவுமே வந்து வர்ற ஏரியா. இந்த பாத்ரூமில் எப்போவுமே தண்ணி வந்து போயிட்டே இருக்கிற ஏரியா. ஸோ அதுக்கு முக்கியம் மெயினாக கவனம் செலுத்தலாம். அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, இங்கெல்லாம் தண்ணிலாம் அவ்வளோ வரப்போகிறதும் கிடையாது. எல்லாம் மாப் போடுவாங்க, கொள்வாங்க. ஸோ சங்கன் வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ ஓகே, தேங்க்யூ.